வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னுடைய பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய இது பார்ட் 1ன்றது வீடியோவுடைய பார்ட் 1. நீங்கள் கான்ஸ்டியூஷனல் பார்ட் 1 நினச்சிக்கக்கூடாது. ஸோ கான்ஸ்டியூஷனல் படி பார்ட் 3 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது 1978 இந்த 44 கான்ஸ்டியூஷனல் ஆக்டின் படி அதை நீக்கியாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பார்ட் 12 கொண்டு போய் நம்ம வந்து லீகல் ரைட்ஸாக ஆர்டிகல் 300A நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துருப்போம். ஸோ மீதி இருக்கக்கூடிய 6 ரைட்ஸ் நம்ம அந்த ரைட் டு ஃப்ரீடம், அதே போல் நமக்கு வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருப்போம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, ரைட் டு ஈக்குவலிட்டி, நமக்கு வந்து சமத்துவ உரிமைன்றது ஆர்டிகல் 14 18 வரைக்கும். ஸோ அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், ஸோ ஆர்டிகல் 19 22 வரைக்கும். ஸோ அடுத்து ரைட் டு அக்னெஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், ஆர்டிகல் 23 24. அண்டு 4th ரைட் டு ரிலீஜியன் ஃப்ரீடம், சமய சுதந்திர உரிமை. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 to up to 30. ஸோ அடுத்து நமக்கு வந்து அது ரிலீஜியன் அப்படின்றது 25 up to 28 வரைக்கும். ஸோ அடுத்தது கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ன்றது அரசியலமைப்பு தீர்வுகான உரிமைன்றது ஆர்டிகல் 32. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ ஒருக்கா ரிமைண்டர் பண்ணுறதுக்காக தான் அதை சொன்னேன். ஸோ நம்ம ஆர்டிகல் 14 18 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் பார்ட் 1 வீடியோவில். இப்போ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரைட் டு ஃப்ரீடம், அதாவது சுதந்திர உரிமை. ஸோ ஆர்டிகல் நமக்கு வந்து 19 up to 22 வரைக்கும் அப்படின்ற நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே நம்ம வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஒன்று நமக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 6 இருக்குது. நமக்கு வந்து 19(1) சப்கிளாஸ் ஏவில் ஆரம்பித்து ஜி வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ 19(1) சப்கிளாஸ் ஏவை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுதந்திர, அதாவது வந்து பேச்சு மற்றும் கருத்துரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேச்சு மற்றும் கருத்துரிமை. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடமில் 19(1)A அதுதான் சொல்கிறாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் நமக்கு வந்து இதில் தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது 2011 97வது கான்ஸ்டியூஷன் அப்படின்படி நம்ம வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்றது வரும். எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 19(1) சப்கிளாஸ் ஏவில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பேச்சு மற்றும் கருத்துரிமை அப்படின்றது நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே போல் நமக்கு வந்து பி அப்படின்றது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஆயுதமின்றி கூடும் உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்றது தான் நான் இப்போ சொன்ன 2011 97வது சட்டத்தின்படி நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை கூட பார்த்துருப்போம் ஆல்ரெடி. டிபிஎஸ்பியில், டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 43B அப்படின்றது வரும். ஸோ ஆர்டிகல் 43 நமக்கு வந்து பி அப்படின்றதும் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ், கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவித்தல் அல்லது மேம்படுத்துதல் அப்படின்றத வந்து படிப்போம். ஸோ எக்ஸாக்டாக 2011 97வது சட்ட திருத்தம். சரிங்களா? ஸோ டின்றது இந்தியாவென்றும் சென்று வரும் உரிமை. அடுத்து இன்றது இந்தியாவெங்கும் வசிக்கும் உரிமை, ரெசிடென்சின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் அப்படின்ற சொத்துரிமை தான் வந்து நீக்கப்பட்டது 19 என்ன சப்கிளாஸ் எஃப்ன்றது. அடுத்து ஜின்றது தொழில் செய்யக்கூடிய உரிமை. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேச்சு மற்றும் கருத்துரிமை, அடுத்து ஆயுதமின்றி கூடும் உரிமை, அது அசோசியேஷன். சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, இதுதான் சி, சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, இந்தியாவென்றும் சென்ற ஒரு உரிமை, இந்தியா எங்கும் வசிக்கும் உரிமை, ரெசிடென்ஸ். ஸோ அடுத்து சொத்துரிமை. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய உரிமை அப்படின்றது, இதுதான் பேச்சு மற்றும் கருத்துரிமை சொல்கிறாங்க. நமக்கு வந்து 1963 16th கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு பேச்சு மற்றும் கருத்துரிமை கொடுத்துருன்றதுக்காக இந்தியாவினுடைய இறையாண்மை பாதிக்கும் வகையிலெல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து இந்தியா இப்படி தான், இந்தியாவிலேருந்து பிரிந்து செல்வதோ இந்தியாவுடைய இறையாண்மை பாதிக்கும் வகையிலோ பேசக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸோ பேச்சு மற்றும் கருத்துரிமை, இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அப்போ பேச்சு மற்றும் கருத்துரிமை. அடுத்த இதில் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நமக்கு வந்து இதுதான் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நம்ம வந்து பாருங்க 1963 இந்த 16வது கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா
நம்ம அதுதான் சொல்கிறோம், இந்தியாவினுடைய இறையாண்மை பாதிக்கும் வகையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ரைட் டு அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதமின்றி கூடும் உரிமை, இதுதான் இது. ஸோ அடுத்து சி அப்படின்றது ரைட் டு ஃபார்ம் ஆஃப் அசோசியேஷன், சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை. அடுத்து ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரோட் அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவென்றும் சென்று வரும் உரிமை, அதுதான் இது. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவென்றும் சென்று வரும் உரிமை, இதுதான் அது. ஸோ அடுத்து ரைட் டு அதான் ரெசிடென்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஸோ எங்கானாலும் இந்தியாவில் வசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து சொத்துரிமை அப்படின்ற எஃப்ல வந்து நீக்கியிருப்போம், சரிங்களா. ஸோ இங்கே அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இ. ஸோ அடுத்து நமக்கு வந்து ஜி, சரிங்களா, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், இந்தியாவில் தொழில் செய்யக்கூடிய உரிமை அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து இந்த 19 அப்படின்றது நமக்கு எப்போ வந்து டீஆக்டிவேட் ஆகும், சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 படி நேஷனல் எமர்ஜென்சி நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா 1962 ஸோ இந்தியா வர்சஸ் சீனா, அண்டு 1971 அப் டு 77 வரைக்கும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், அண்டு 1975 டு அப் டு 77 இந்த ஆர்மட் ரிபிலியன் சொல்லக்கூடிய 1978 44 கான்ஸ்டியூஷன் ஆக்ட்ல தான் இந்த உள்நாட்டு கலவரம் அப்படின்றது பதிலாக உள்நாட்டு கிளர்ச்சின்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இதான் இங்கிலீஷில் ஆர்மட் ரிபிலியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1975 டு 77 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது அந்த உள்நாட்டு கலவரம் அப்படின்றதுக்காக தேசிய நெருக்கடி வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 அப்படின்றதான் 3 இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த டைமில் இந்த நேஷனல் எமர்ஜென்சி டைமில் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஆர்டிகல் 19 அப்படின்ற என்ன ஆகிடும், டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் டீஆக்டிவேட் ஆகுது? ஸோ என்ன ரீசன்? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இந்த 6 இது சொன்னோம், இந்தியா பேச்சு மற்றும் கருத்துரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, இந்தியாவென்றும் சென்று உரிமை, இந்தியா எங்கும் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யக்கூடிய உரிமை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிறப்ப இதையெல்லாம் நம்ம இறையாண்மை பாதிக்க பேசக்கூடாது. அதுதான் 1963 இந்த 16th கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அதை தான் சொல்லுது. ஸோ அப்போ அதே போல் நீங்கள் போர் நடந்துட்டு இருக்கிறப்ப நாம் போய் ஒரு இடத்துல கூடுறது, அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக லாஜிக்கலாக இதை நீங்களே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் நம்ம அந்த டைமில் போயிட்டு நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சாப் போகிறேன், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போகிறேன், இல்லை நான் வந்து மகாராஷ்டிரா போகிறேன், நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஸோ ஆர்டிகல் 19 அப்படின்ற என்ன ஆகிடும், டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அடுத்தது அப்படியே நம்ம வந்து ஆர்டிகல் 20 என்ன சார் சொல்லுது, த ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அப்சன்ஸ். ஸோ குற்றங்களுக்கான தண்டனை தீர்ப்பு தொடர்பான பாதுகாப்பு வழங்குறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குற்றங்களுக்கான தண்டனை தீர்ப்பு தொடர்பான பாதுகாப்பு நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 21 அப்படின்றது நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், பர்சனல் அண்ட் லிபர்ட்டி, உயிர் மற்றும் வாழ்க்கை பாதுகாப்பு, தனி மனிதனுடைய சுதந்திரம், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. தனி மனிதனுடைய சுதந்திரம் இது எல்லாமே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம போகிறோம், ஒரு இடத்துல போய் தண்ணியை குடிக்கிறோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இந்த காற்றை சுவாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம இதெல்லாமே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 20 நம்ம இன்னும் கூட பார்க்கலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தரை வந்து நாம் வந்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஒரு முறை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிகல் 20 படி ஸோ ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த பனிஷ்மெண்ட் இருக்கணும். ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு அகைன் அண்ட் அகைன் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்றது தான் நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 20 வந்து சொல்லுது. 21 வந்து தனி மனித பாதுகாப்பு சுதந்திரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் அந்த டைமில் நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இவன் பண்ணிட்டான் அப்படின்றது அந்த டைமை போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஆக்டை. ஸோ அதையும் சொல்கிறாங்க. அதே போல யாரையுமே சுயவிருப்பமின்றி கட்டாயம் சாட்சி ஆக்கக்கூடாது. இதுதான் ஆர்டிகல் 20 சொல்லுது. அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தனிமனுடைய சுயாட்சி, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது, அவனா வந்து சொல்லணும் ஆமா அப்படின்ட்டு. அதே போல அவனே வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து இப்படிதாங்க பண்ணிட்டேன் அப்படின்னு அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்லக்கூடிய நிலைமையும் உருவாக்கி தரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து
இது எல்லாமே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டானா அப்போதைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் படி அந்த ஆக்ட்ல என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். யாரையும் சுய விருப்பமின்றி என்ன பண்றது, கட்டாய சாட்சி ஆக்கக்கூடாது. நீ இந்த தப்பை தான் செஞ்ச, இது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இது நீ ஒத்துக்கோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ 21 நம்ம முன்னாடி ஆர்டிகல் 19 டீஆக்டிவேட்னு சொன்னோம், அதுக்கு ஆர்டிகல் 358. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட். அடுத்து ஆர்டிகல் 21A 20 பார்த்தோம், 21 பார்த்தாச்சு, 21A. ஸோ 21A நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து 6 to 14 years வரைக்கும் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21A, த 2002, த 86, த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. 2002 86ஆம் சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 to 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமாக இலவச கல்வியை வழங்கணும். இதுதான் அடிப்படை கடமைகளையும் பார்க்குறோம். 51A சப்கிளாஸ் வந்து K நம்ம வந்து பார்க்குறோம். இதான் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ 51A சப்கிளாஸ் K. ஸோ இதுவும் 2002 86ஆம் சட்ட திருத்தம் தான். நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றதே சொரன் சிங் கமிட்டியில் 8 அடிப்படை கடமைகளை சேர்த்திருப்பாங்க. பின்னாடி நம்ம வந்து 10 அடிப்படை கடமைகளாக வந்திருக்கோம். ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்டிகல் 51 சப்கிளாஸ் K நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லுமே இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ 21A இது கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் நமக்கு வந்து RTE அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். எப்போ சார் கொண்டு வந்தாங்க? RTE, ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட் 2009 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா 1/4/2010 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ 1/4/2010 இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கல்வி உரிமை பாதுகாப்பு சட்டம், த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இம்ப்ளிமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2010 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க இல்லையா? சரி, ஓகே, ரைட். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆர்டிகல் 20, 21 என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து நமக்கு வந்து கல்வி உரிமை அதை தான் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் 2021 நிறுத்தி வைக்க முடியாது, இன்க்ளூடிங் பிரசிடென்ட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் ஆர்டிகல் 358 358 படி நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஆர்டிகல் 19 என்ன ஆகிடும் அப்படின்னா டீஆக்டிவேட் ஆகிடும். அதே டைம்ல ஆர்டிகல் 20, 21 டீஆக்டிவேட் ஆகாது. பிரசிடென்டே நினைச்சாலுமே கூட அது வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன் 20 என்ன சொல்றோம், நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத பற்றி சொல்கிறோம். ஒருத்தரை சுய விருப்பமின்றி யாரையும் கட்டாயமாக்கக்கூடாது, ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இது எல்லாமே நாம் வந்து பார்த்தோம். ஸோ அதே போல் 21 தனி மனித பாதுகாப்பு, நேஷனல் எமர்ஜென்சிக்கு தனி மனித பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவனுடைய சுதந்திரத்தை பற்றி சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நீர் கிடைக்க வேண்டும், காற்று கிடைக்க வேண்டும், அப்போ இதெல்லாம் தான் தனி மனித சுதந்திரத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து டீஆக்டிவேட் ஆகவே ஆகாது. இதை பற்றி சொல்கிறதும் ஆர்டிகல் 359 359 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22. ஸோ இது முன்னாடியே பார்த்தாச்சு, அதுதான் அகைன் நம்ம எழுதியிருக்கோம். ஆர்டிகல் 45 கூட அதுதான். நம்ம டிபிஎஸ்சியில் ஆர்டிஐ 14 அப்படின்றது ஆர்டிகல் 45 டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் ஸோ 6 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு கல்வி வந்து எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், கைது மற்றும் தடுப்பு காவலில் இருந்து பாதுகாப்பு வழங்கப்படுறதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காகவே ஆர்டிகல் 22 என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ 20 ஒருத்தர் கைது பண்ணோம்னா கைதுக்கான ரீசனை சொல்லணும். அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, யாரையும் சேர்ப்பின்றி கட்டாய சாட்சி ஆக்கக்கூடாது, இது எல்லாமே பார்த்தோம். இங்கே ஒருத்தரை கைது பண்ண பிறகு நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அதுக்குண்டான அதாவது இன்டிமேட் பண்ணணும். சரிங்களா? ஒருத்தர் கைது பண்ணிட்டோம், கைது பண்ண அடுத்த 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் போய் அவர் என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணணும், அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 அப்படின்றது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, சட்ட வல்லுநரோட ஆலோசனை பெறக்கூடிய உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 24 மணி நேரம் நீதிபதி ஆஜர்படுத்துறதுக்கான உரிமையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒருத்தர் நம்ம கைது பண்ணுறோம், ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னா கைதிற்கு ரீசன் கண்டிப்பாக அவர் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைது பண்ண அவருக்கு 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அவர் வந்து என்னுடைய சட்ட ஆலோசனை, அதாவது
நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட்டை வந்து ரெடி பண்ணி அதுக்கான ஆலோசனை பெறலாமா, அதற்கு அனுமதி உண்டானா தாராளமாக உண்டு அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ சட்ட வல்லுநரோட ஆலோசனை பெறுவதை பற்றி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன தடுப்பு காவல் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தடுப்பு காவல்ன்றது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸா இருக்குது, 1971 கொண்டு வந்துருப்பாங்க, 78 நீக்கியிருப்பாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தடா பொடா ஸோ இது எல்லாமே இதில் வரும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் இன்னும் ஒரு குழுவில் காவல் நீட்டிக்க போதுமான காரணம் இருப்பதாக அறிவிக்கை அளித்தால் தடுப்பு காவல் 3 மாதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. ஸோ வந்து சொன்னாலுமே கூட தடுப்பு காவல் 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தடுப்பு காவல் உத்தரவுக்கு எதிராக முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், அதுவும் சொல்கிறாங்க. தடுப்பு காவல் 3 மாதத்துக்கு மேலே வேணும் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணணும்? ஆமாம், நம்ம வந்து நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கணும். தடுப்பு காவலுக்கான காரணத்தை அந்த நபருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 4 பாயிண்ட் ஆர்டிகல் 22 படி ஒருத்தர் கைது பண்ணணும், கைதிற்கு காரணத்தை அவர் தெரிஞ்சிருக்கணும், கைது பண்ண 24 மணி நேரத்தில் அவர் கோர்ட்டில் ஒப்படைக்கணும், அதே போல் ஒரு சட்ட வல்லுநர் ஆலோசனை பெறதுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும். இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மிஸ் ஆக்ட் நம்ம சொன்னாலே என்னென்ன தடுப்பு காவல் சட்டங்கள், மிஸ் ஆக்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் ஸோ 1978 அண்ட் அடுத்து நம்ம வந்து கோப்ஸா கன்வர்சேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் அந்நிய செலவாணி கடத்தல் மற்றும் தடுப்பு சட்டம் 1974. ஸோ அண்டு நமக்கு வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் எப்போ 1980. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோக பராமரி சட்டம் 1980. ஸோ இதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளை எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டு நமக்கு வந்து தடா அப்படின்னு சொன்னோம், டெரிட்டரிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்ட் 1980 கொண்டு வந்து ஸோ 1985 நீக்கியிருப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் இதுவும் அடுத்தது அதே தான், போதைப்பொருள் தடுப்பு சட்டம் தற்போதும் நடைமுறை உள்ள 1988. ஸோ பொடான்ற 2000 கொண்டு வந்துட்டு 2004 நீக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம், ஸோ உஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அன்லாபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். எஸ்மா அப்படின்றது எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1968, அது 67, இது 68. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.